அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இங்கு வருவதற்குரிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மேனாள் நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக உங்கள் மத்தியில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை பற்றி தெளிவாக எடுத்துக் கூறினார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாத்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்குகின்ற பொறுப்பை நீதிமன்றங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதிமன்றங்களை இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கின்ற நிலைக்கு சென்று விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் தான் தொடர்ந்து நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதியரசர் மரியாதைக்குரிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய தீர்ப்பில் அவர் சேர்த்து பதிவு செய்து வருகின்றார் என்பது நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அதில் தான் அண்மையில் நடந்த ஒரு வழக்கில் இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோலிட்டைசிங் ரிலிஜியன், இஸ்லாம் மதம் மாற்றுகின்ற ஒரு மதம் என்ற ஒரு கடினமான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு தேவையில்லாத ஒன்று. இஸ்லாமிய மக்களையும் அந்த மத நம்பிக்கையையும் புண்படுத்துகின்ற விதத்தில் இது அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று பல்வேறு வழக்குகளில் கிறிஸ்தவ சமூகத்தை இதே போன்று பல்வேறு குறைபாடுகள் கூறியிருக்கின்றனர். தற்போது ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அவர்கள் அனுமதி கேட்டு வந்த விண்ணப்பத்தை மீது விசாரிக்கின்ற போது இன்னொரு கருத்தை பதிவு செய்கின்றார். அதில் தான் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் கிறிஸ்தவர் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது. இங்கே அடிப்படைவாத அமைப்புகள் பலம் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லார். இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எந்த அடிப்படைவாத அமைப்பு எப்படி பலம் பெற்றதுன்னு கேள்வியை நம்ம அவர் முன்னால் வைத்து அவற்றை பதில் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக நாங்கள் கேட்கிறோம். எந்த அடிப்படைவாத அமைப்பு இங்கு பலம் பெற்றிருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்த முடியுமா என்பதை நாங்கள் வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பல எங்களுடைய சட்டமன்ற சபாநாயகர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர்களை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை அவர் செய்திருக்கின்றார். அதில் கடைசியாக என்ன சொன்னார்னா, since there has been a disruption in the political ecosystem, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை! ஒரு டிஸ்ரப்ஷன் இந்த பொலிட்டிக்கல் எக்கோசிஸ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. அவருடைய கருத்துக்களை உடனடியாக அவர் திரும்பி பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு எஃப்சிஆர் திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறது. அதில் முற்றிலும் தேவையற்ற ஒன்று. அதில் அவர்கள் இரண்டு விதமான அணுகுமுறையை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, RSS சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவருடைய எஃப்சிஆர் உரிமம் என்பது எந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் அப்படியே அது தொடர்வதற்கான வழிமுறையை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், RSS என்ற அமைப்பை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அதனுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார். அதை பற்றி கேட்க அவர்களுக்கு முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு மதசார்பற்ற அமைப்புகள் அவர்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய இந்த எஃப்சிஆர் உரிமத்தை ரத்து செய்வதில் மிக தீவிரமாக செயல்பட்டு நாடு முழுவதும் 16,000க்கும் மேற்பட்ட அது எஃப்சிஆர் ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் அவர்கள் பரப்புகிறார்கள். ஏனென்றால் இந்த பணம்
அந்த மதங்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி அல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆழி பேரலை வந்த நேரத்தில், பல்வேறு ஃப்ளட்டு வந்த நேரத்தில், எர்த்துக்வேக் வந்த நேரத்தில், அந்த நேரங்கள் எல்லாம் அந்த பணியாற்றிய அமைப்புகள் வந்து எந்த மதத்தையும் பார்த்து எந்த ஜாதியையும் பார்த்து பண்ணவில்லை. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன்படுத்துகின்ற விதத்தில் தான் இருக்கும். இந்தியாவில் வந்து அதுக்கு லட்சக்கணக்கான உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருப்போம். அது உலகளவில் இருக்கிற ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அமைப்பு மூலமாக செயற்படுத்தப்பட்டது. எய்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் வந்து வெளிநாடு ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம்ஸ். பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகள்லாம் கோடானு கோடி பணத்தை அதில் போட்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்படி எந்த அமைப்பை எடுத்தாலும் விளிம்புநிலை மக்களை செய்கிறார்கள். அதுக்கு வேண்டி இவங்க சொல்லுகின்ற கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே அரசு அந்த முன்முயற்சியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இப்போ இதுபோன்ற நீதிபதிகள் தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கு சென்று வழிபாட்டு உரிமை கேட்கின்ற நேரத்தில் வந்து அதை இப்படி இவர்கள் நடத்துவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மாநில அரசு உடனடியாக அதற்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னவென்றால், வழிபாட்டு தலங்கள் வந்து கட்டுமான அனுமதி வழங்குவதில் அந்த பாகுபாடற்ற நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி கேட்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்ற காரணத்தை கூறி மாவட்ட ஆட்சியர்கள் தடையில்லா சான்று வழங்குவதில் வந்து என்ஓசி பல நேரங்களில் வந்து அது மறுக்கப்படுகிறது. இது ஒரு சில பக்கத்தில் வந்து எங்கேயும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற நடைமுறை இருக்கிறது. அதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபாட்டு தலங்கள் அனுமதிக்கு வாங்காமல் நடத்த முடியாது என்கின்ற ஒரு கட்டாயமும் அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை இவர் ஒருதலைபட்சமாக செயல்படுகின்ற காரணத்தினால் அதை மாற்றி கட்டிட விதிமுறைகள் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான அனைத்து சட்டபூர்வமான நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கின்ற விண்ணப்பங்களுக்கு மத வேறுபாடின்றி சமமான வெளிப்படையான மற்றும் பாகுபாடற்ற முறையில் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இதில் முன்வைக்கின்றோம். அதேபோல் நம்ம நீதியரசர்கள் கூறியது போன்று ஏற்கனவே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற சபாநாயகரிடத்திலும் நாடாளுமன்ற சபாநாயகரிடத்திலும் மனு அளித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களிடத்திலும் மனு அளித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கோரிக்கை இந்த தருணத்தில் வைக்கின்றோம். சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட அவர்கள் உரிமை சார்ந்த வழக்குகளை மேலும் இந்த நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனுடைய அவருடைய பார்வைக்கு அதை கொண்டு செல்லாமல் மற்ற நீதியரசர்களை வைத்து நடத்துவதற்கு தலைமை நீதியவர்கள் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சென்னையில் வந்து ஒரு கோரிக்கை மாநாடு நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மாநாட்டிற்கும் நீங்களும் பொதுமக்களும் இந்த சமூகம் ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக ஒரு மக்களாட்சி தொடர்கின்ற விதத்தில் அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.